வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் மற்றும் பல மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்கள் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பும் நின்று அழகிய கலைநயமிக்க போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பிரபலமான புகழ்வாய்ந்த பாரதி பூங்காவிலும் பல்வேறு தரப்பு மக்கள் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியில் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் எனவும் பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது. நகராட்சியின் இந்த திடீர் அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளது என்றும், முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குகிறார் என்றார். தொடர்ந்து முதலமைச்சர் கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வரவேற்புரையாற்றுகிறார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் என்று குறிப்பிட்டார். இதனையடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்பராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொள்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்பன் கழக புரவலர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ரூபாய் 10,000 மழைக்கால உதவித்தொகை ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில், நம் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் 8,000, மழைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 6,000 என ஒவ்வொரு மீனவருக்கும் வழங்கப்பட்டது போல் இவ்விரண்டு திட்டங்களில் தற்போது தமிழகத்தை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானதல்ல. எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 10,000, மழைக்கால உதவித்தொகையை ரூபாய் 6,000 வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டிலேயே உயர்த்திய நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பு அருகில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதால் வேலைக்கு செல்பவர்கள், வெளியூர் செல்பவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் வெயிலின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் களைத்து விடுகின்றனர். இதனை போக்கும் நடவடிக்கையாக இன்று காலை நீர்மோர் பந்தல் 4 முனை சந்திப்பில் திறப்பு விழா செய்யப்பட்டது. இவ்விழாவில் பொதுமக்கள் அனைவருக்கும் இளநீர், மோர், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் என அனைத்தும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் வெளியூர் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர், உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சேகர், சங்கர், நடராஜ், குமரேசன், ஏழுமலை, ராஜாராம், மகாலிங்கம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பவர்கள் குறித்த இலவச எண்களில் தகவல்களை தெரிவிக்கலாம் என பொதுமக்களிடையே நெட்டப்பாக்கம் மடுகரை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை போலீசார் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை சூரமங்கலம், மடுகரை உள்ளிட்ட கிராமங்களில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் மடுகரை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். போதைப் பொருட்கள் விற்கும் கடை வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் பிடிபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். போதைப் பொருட்கள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்ணில் தகவலை தெரிவிக்கலாம் என்றனர்.
மேற்கொண்டு போக்சோ சட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர். இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்ற பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். தொடர்ந்து மற்ற கிராமங்களில் விழிப்புணர்வு தொடர்பான குறும்படங்கள், தெருநாடகங்கள் ஆகியவற்றின் மூலம் எடுத்துரைத்து வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. காரைக்காலில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 1 மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் 19ஆம் தேதியன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூன் 20ஆம் தேதி காலை திருக்கல்யாணம், 22ஆம் தேதி சுவாமி வீதியுள்ள மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதனையொட்டி இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கோவில் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்ற அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநில அளவில் பள்ளிகளுக்கான யோகா போட்டியில் கலந்து கொண்ட அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவ மாணவிகள் மண்டல அளவிலான போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்றனர். இந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. மடத்தின் நிர்வாக இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், புதுச்சேரி சன்மார்க்க தலைவர் கணேசன், யோகா பயிற்சி ஆசிரியர் ராஜசேகரன், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்தபோது காரைக்கால் ராணுவ வீரருக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார், வயது 32. இவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 47 படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் 5 வயதில் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்து இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து போலகம் கட்ட பிள்ளை மரைக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியை அடுத்த அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கண்ணன் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேர் உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தை அடுத்த தமிழக பகுதியான அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பூரணி பொற்களை ஐயனார் திருக்கல்யாணம் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பவனி வந்தனர். தேரானது முக்கிய மாடவீதி வழியாக வந்து சன்னிதானத்தை அடைந்தது. பின்னர் மாலை நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.